வரக்கூடிய புதிய வருஷத்துல என்ன மாதிரி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி நம்மளுடைய பெட்ரூமை ரொம்பவே சூப்பரா அழகா மாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரொம்பவே ஈஸியான ஒரு 5 பிளான்ஸை மட்டுமே வச்சு உங்களுடைய பெட்ரூமை சூப்பர்வான வைப்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாமே ரிலாக்ஸ் பண்ற மாதிரி அண்ட் பெட்டர் ஸ்லீப்க்கு உதவுற மாதிரி மாத்தலாம். ஸோ வாங்க அது எப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா பார்த்துடலாம். வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்னேக் பிளான்ட். அதாவது நம்ம கிராமத்துல எல்லாம் பாம்பு கத்தாழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல மருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நாசாவால அப்ரூவல் பண்ணப்பட்ட பிளான்ட்ஸ் தான். ஸோ சயின்டிஃபிக்கா உங்களுக்கு அப்ரூவலான சில பிளான்ட்ஸ் தான். அதில இருக்கக்கூடிய மெடிசன் பெனிஃபிட்ஸ் அது நம்மளுக்கு நம்மளுடைய ரூம்க்கு என்ன மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்குது, அண்ட் நம்மளுக்கு எப்படியெல்லாம் பாடிய கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு நெறைய இடங்கள்ல பால்கனிய தவிர்த்து வேறு எங்கேயும் சுத்தி வர இடம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்டோர் பிளான்ட்ஸ் நெறைய பிளான் பண்ணுவீங்க. ஸோ இன்டோர் பிளான்ட்ஸ்ல வந்து மெயின்டனன்ஸ் வந்து கம்மியா இருக்கிற மாதிரியான பிளான்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சன்லைட்ல இருக்கிறது ரொம்பவே கம்மியான சன்லைட்ல வைக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வைக்கிறதும், அண்ட் வாட்டர் வந்து கரெக்ட்டான லெவல்ல மெயின்டெயின் பண்றதுக்கும் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய பிளான்ட் அண்ட் கார்டனிங்க மெயின்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ரொம்பவே சிம்பிளான 5 பிளான்ட்ஸ்ல ஒண்ணு தான் இந்த ஸ்னேக் பிளான்ட் அப்படிங்கிறது. ஸோ இது இரவு நேரங்கள்ல தான் ஒளி சேர்க்கைய வந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை எடுத்தது. அண்ட் இத வந்து ரூம்ப வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா, வெளிச்சமா வச்சுக்கிறதுக்கும், அண்ட் நல்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு தூக்கத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செடி. ஸோ டே ஃபுல்லா நம்ம ஸ்ட்ரெஸ்டா இருப்போம். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு நிம்மதியா ஒரு தூங்கணும்னு நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, அதுக்கான மெடிக்கல் சோர்சஸ் எல்லாமே இந்த பிளான்ட்ல வந்து உங்களுக்கு இருக்கு. இதுல வந்து 20க்கும் மேற்பட்ட வகையான கற்றாழைகள் வந்து உங்களுக்கு இருக்கு. அண்ட் ஸோ நீங்க இந்த ரிலேட்டடா இந்த ஃபேமிலி ஓரியன்டடா இருக்கக்கூடிய எந்த ஸ்னேக் பிளான்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அ அண்ட் இதனுடைய கதிர்வீச்சுக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த எலக்ட்ரானிக் கதிர்வீச்சுக்களை எல்லாத்தையுமே உறிஞ்சக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டு இந்த பாம்பு கற்றாழைக்கு வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஆஃபீஸ் பிளேஸ்ல இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடங்கள்ல தாராளமா இந்த ஸ்னேக் பிளான்ட்ட வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்கு உங்கனால முடியும். இதனுடைய ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும் யூஸ் பண்றது இல்லங்க. ஜப்பான்ல அ துணிகள் வந்து ஆடைகள் வந்து நெய்யறதுக்காக நெறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி கைவினை பொருட்களும் இந்த பிளான்ட்ல இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் சைனா அண்ட் பிரான்சஸ்ல வந்துட்டு நல்ல ஒரு குட் அரோமா குடுக்கக்கூடிய தெரபிக்காக இத வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் வீட்ல நல்ல ஒரு ஸ்மெல் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் வாசனை பொருட்கள் செய்யறதுக்குமே வந்து இத வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நேச்சுரலாவே என்ன ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா, ஈவ்னிங் டைம் தான் இது வந்து ஆக்டிவா இருக்கும். அண்ட் மலரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஈவ்னிங் பூக்கக்கூடிய பூக்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடியது தான் இது. ஸோ நைட் டைம் வந்துட்டு நம்மளுக்கு பெட்டரான ஒரு ஸ்லீப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செடி தான் இது. இத வந்து நம்ம கேரி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது கம்மியான சன்லைட் இருந்தாவே போதுமானது தான். நீங்க வீக்லி ஒரு 2 ஆர் 3 டைம்ஸ் மட்டுமே நீங்க தண்ணி விட்டாலே அது போதுமானது தான். ஸோ நீங்க எங்கேயாவது வெளிய போறீங்க அப்படின்னா கூட, இத ஐயோ! நம்ம பார்க்கணுமே அப்படிங்கிற ப்ராப்பர் மெயின்டெயின் பண்ணணுங்கிற அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காது. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வீட்ல அண்ட் கிச்சன்ல, வெளியில, கார்டன்ல, போர்ட்டிகோலன்னு வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் மணி பிளான்ட். ஸோ இது வந்து நேச்சுரலாவே ஏர வந்து பியூரிஃபை பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்கு. அண்ட் இது வந்து நமக்கு ரொம்பவே பேடான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தரக்கூடியது. ரொம்பவே தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்துட்டு இந்த மணி பிளான்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்மளுக்கு நல்ல ஆக்ஸிஜன வந்து நம்மளுக்கு குடுக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுடைய வீட்ல வந்து நீங்க வச்சு மெயின்டெயின் பண்ணுங்க. அண்டு இதுன்னு வந்துட்டு நம்மளுக்கு நம்மளுடைய ஏர வந்து ரொம்ப பியூரிஃபை பண்ணி அதனுடைய தரத்த வந்து மேம்படுத்தி குடுக்கறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பிளான். அண்ட் நீங்க நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இத வந்து யூஸ் பண்ணுங்க. இத பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு கிரீனிஷா நம்மளுக்கு ஹேப்பியா வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இத சுத்தி நம்மள சுத்தி இந்த மாதிரியான மணி பிளான்ட்ஸ் இருக்கும்போது, அது நம்மளுடைய மூடவே நம்மளுக்கு நல்லா மாத்தி, நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதுக்குமே மேக்ஸிமம் நீங்க கம்மியான ஒரு லைட் அதாவது வெளிச்சம் இருந்தாவே நம்மளுக்கு போதும். அண்ட் குறைவான வெளிச்சத்திலேயே இது தாக்கு பிடிச்சு வளரக்கூடியது தான். அதே மாதிரி வந்து வாட்டர் லெவல் அப்படிங்கிறது வந்துட்டு
ரொம்ப தேவை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு 2, 3 டேஸ் வந்து ஊத்துனாவே நீங்க போதும் வீக்லி. அண்ட் அதே மாரி மண்ணு வந்து எப்போ ட்ரை ஆகுதோ, அந்த சமயத்தில நீங்க தண்ணி விட்டீங்கன்னாலுமே போதும். இதுவுமே ரேடியேஷன வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. நம்மளுடைய மூட வந்து எப்பவுமே என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த மணி பிளான்ட்டுக்கு வந்து இருக்கு. அண்ட் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ ரெடியூஸ் பண்ற கெப்பாசிட்டியும் மணி பிளான்ட்டுக்கு இருக்கு. ஸோ நீங்க எங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கோ அப்படின்னு நீங்க வீட்ல இருக்கீங்க அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுடைய மணி பிளான்ட்ட வந்து வளர்க்கறதுக்கு வந்து ஆரம்பிங்க. அண்ட் மணி பிளான்ட்ஸ்லயுமே நெறைய டைப்ஸ் ஆஃப் வந்து இருக்கு. அதுல நீங்க தண்ணீல வளர்த்தாலும் சரி, மண்ல வளர்த்தாலும் சரி, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மட்டும் குடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா போதும். அண்ட் நல்லா ப்ராப்பரா வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அண்ட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பைடர் பிளான்ட். ஸ்பைடர் பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மரங்களுக்கு இணையான ஆக்ஸிஜன் தரக்கூடிய ஒரு செடி. இது வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய கோபம், பதட்டம் அண்ட் மனசோர்வா இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து ரெட்யூஸ் பண்ணி வந்து நான் குடுக்கும். அண்ட் இந்த 5 பிளான்ட்ஸ்ல நான் வந்து பர்சனலி எடுக்கணும்னு நெனைக்கிறது வந்து இந்த ஸ்பைடர் பிளான்ட் தான். ஸோ நம்மளுடைய மூட ரொம்ப காமா வச்சுக்கிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து மேல நான் சொன்ன மாரியே தான் தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைய வந்துட்டு நம்மளுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வரும். ஸோ ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயாளிகள் வந்து சீக்கிரமா நோயிலிருந்து குணமாகக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஸ்பைடர் பிளான்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெறைய ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளான்ட்ஸ் வந்து நெறைய வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கான காரணங்களும் அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆலோவேரா. ஸோ இதில வந்து நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல. 500 பிளஸ் டைப் ஆஃப் ஆலோவேராஸ் வந்து இருக்கு. நெறைய டைப்ஸ் இருக்கு. அதனுடைய லீஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே எந்த ஒரு சின்ன டாட்ஸ் கூட இல்லாம பிளைன் கிரீனிஷா இருக்கிறது இருக்கு. டார்க் கிரீன் இருக்கு. லைட்டா ஒயிட் கலர்ல வந்துட்டு புட்டாஸ் போட்ட மாதிரி நெறையா இருக்கும். அதிலேயே மைல்டு எல்லோ கலர் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ முள் அதிகமா இருக்கிறதுன்னு, லாங்கா வளருது, ஷார்ட்டா வளருதுன்னு நெறைய டைப்ஸ் வந்து இருக்கு. இதில நெறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நாசா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜனுடைய அளவ வந்து அதிகரிச்சு கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வந்துட்டு இந்த ஆலோவேராக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவ குணங்கள் நெறைய இருக்கு. பேசிக்ஸா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஹேர் குரோத்துக்கா இருக்கட்டும், ஸ்கின் கேருக்கா இருக்கட்டும், அதே மாரி உள்ள அந்த சர்க்கரை வியாதி இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜூஸாவோ, ஜெல் அப்படியே சாப்பிடுறதுனால, மோர்ல கலந்து குடிக்கிறதுனாலன்னு நெறைய பெனிஃபிட் இருக்கு. அண்ட் ஃபைல்ஸ் ப்ராப்ளம்க்குமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ரெமெடி அப்படிங்கிறது வந்துட்டு ஆலோவேரா தான். ஆன்டிபயாட்டிக்கா வந்து யூஸ் பண்றதுனால, உங்களுக்கு எங்காவது வந்து இம்மீடியட்டா ஒரு காயம் ஆயிருக்கு அப்படின்னா, அதனுடைய தழும்புகள்ல ரெகுலரா இந்த ஆலோவேரா ஜெல் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வரது மூலியமா, நல்ல சீக்கிரமே க்யூர் ஆகுறதுக்கு, அந்த ஸ்கின்ன வந்து நல்லா வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது ஆக்ஸிஜன் அளவ அதிகப்படுத்தி உங்க ரூம் ஃபுல்லா ரொம்பவே பெட்டரான ஸ்லீப்புக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மெடிசன் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால, மோரோவர் உங்களுக்கு வந்துட்டு நெறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய பெட்ரூம்ல இந்த ஆலோவேராவ வந்து வைங்க. அட்லீஸ்ட் வீட்டுக்கு முன்னாடியாவது ஒரு ஆலோவேரா வந்து நீங்க வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாஸ்மின் மல்லிகைப்பூ. அது வந்து இன்டோர் பிளான்ட்ஸா வளர்க்குற செடிகள்லயும் நெறையா வகைகள் வந்து இருக்கு. நம்ம கார்டன்ல வெளியில வைக்கிற மாரி, வேலி ஓரத்தில வைக்கிற மாரியான ஜாஸ்மின்ஸும் இருக்கு. அதே மாரி இன்டோர் பிளான்ட்ஸா வைக்கக்கூடிய ஜாஸ்மின்ஸ் வகைகளும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கொஞ்சமான மெயின்டெனன்ஸ்ல இருக்கிற மாதிரியான ஜாஸ்மின்ஸ வந்து நீங்க சூஸ் பண்ணி இன்டோர் பிளான்ட்ஸா வந்து நீங்க வைக்கலாம். ஸோ அதில வந்துட்டு யூசுவலாவே ஃப்ளவர்ஸ்ல வந்துட்டு நைட் டைம் வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் குடுக்கும். உங்களுடைய மூட வந்து என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். அண்ட் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ எல்லாத்தையுமே வந்து குறைக்கிறதுக்கு, ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மெடிசன் அப்டின்னே சொல்லலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நேச்சுரலான ஒரு ஃப்ராக்னஸ வந்து ரூம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு குடுக்கறது மூலியமா, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி ரொம்ப கூலா, காமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில இருக்கிற இந்த 5 பிளான்ட்டுமே மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸ் இருந்தாவே போதும். நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து டைரக்ட் சன்லைட்ல நீங்க வச்சு வாட்டர் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் கூட நீங்க அடுத்த இடத்துல வந்து நீங்க பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெறைய டைப் ஆஃப் டெக்கரேஷன்ஸ ஒரு பார்ட்டா வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டெக்கரேஷன்ஸ பத்தி பர்ட்டிகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஒப்பீனியன்ஸ வந்து சொல்லுங்க. அத பத்தி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.